வணக்கம். பிஜிடிஆர்பி ஸ்டடி பிளான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமனாக ஒரு ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இந்த 10 சாப்டருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி நீங்கள் படிக்கணும், கூடவே சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த போர்ஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே அவங்களால ரீகால் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபிசிக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காகவும் மற்ற சப்ஜெக்ட் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பிளான் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், நீங்கள் படித்ததை இவால்வேட் பண்ணணும், அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அனலைசிஸ்லேருந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதில். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாள் படிக்க போகிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸ்கோப் நீங்கள் தமிழ் அண்ட் எஜுகேஷன், சைக்காலஜி இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய பிளான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம 120 டேஸ் கொடுத்துருக்கோம். இந்த 120 டேஸில் நீங்கள் ஒவ்வொரு சாப்டரையும் எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறீங்க, கூடவே என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு வரீங்க, எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரே ஸ்டேஜில் படிக்காமல் நீங்கள் சின்ன சின்ன ஸ்டேட்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 hour ஏர்லி மார்னிங், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரேக்கு, திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு 1 hour, அதுக்கப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 hour அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் கேப் கிடச்சிது அப்படின்னா அங்கேயும் ஒரு 1 hour நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி உங்களுடைய ஒர்க்கெல்லாம் ரொட்டீன் ஒர்க் முடிச்சுக்கிட்டு ஈவினிங் மறுபடியும் ஒரு 1 or 2 hours நீங்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஒவ்வொரு அவருக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய டைமுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும். இந்த பிரேக் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக படிக்க முடியாது. படிக்கும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியாது. சில டாபிக்ஸ் புரியல அப்படின்னா அந்த டாபிக்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு கேப் கிடைக்கும் போது அந்த டைமில் நீங்கள் படிக்கணும். படிக்கக்கூடியதே சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி டாபிக்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு உங்களை அந்த பிளானுக்கு உட்கார வைக்கிற மாதிரி ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 week நீங்கள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கணும். இதை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வர மாதிரி ஒரு பிளானை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா ஒரு 1 week நீங்கள் அதை படிச்சுட்டு அதனுடைய ப்ராக்ரஸ்லாம் நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு மற்ற பிளான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ மொத்தமாக 120 days. சரிங்களா? 120 daysனால் நமக்கு 4 மாதம் இருக்கும். சரிங்களா? 4 மாதத்தில் 16 வாரம் நீங்கள் டெஸ்ட் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த 4 வாரத்தையும் நீங்கள் ஃபுல் 4 மாதத்தையும் 16 வாரத்தையும் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்டினியூஸாக ஒரு 6 to 7 hours நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கால்ஃபர் வரும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த 90% ஆஃப் சிலபஸில் நீங்கள் சில விஷயத்தை மிஸ் பண்ணுறது, படிக்காமல் சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மறுபடியும் கால்ஃபருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 10%ஐயும் ப்ளஸ் எக்ஸாக்ட் ரீகால் அண்டு அனாலிசிஸ் டெஸ்ட்டோடு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 100% சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சக்ஸஸாக முடியும். ஸோ இதுக்கான இந்த 120 days பிளானை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த டைமில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறீங்க. சில பேர் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, டிவி ஓடிட்டு இருக்கும். சில பேர் வெவ்வேறு வெளியே உட்காந்து படிக்கும்போது அவங்களுடைய மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு பிளேஸில் உங்களுடைய மைண்ட் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் உட்காந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 weeks நீங்கள் போயிடுச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் மைண்ட் அந்த டைம் ஆனவுடனே பிளான் பண்ணி கரெக்டாக படிக்க உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க அப்படின்றது நோட் பண்ணிட்டீங்க. எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஸ்மால் செஷன், சின்னதாக ஒரு 1 hour, ஒரு 10 minutes அல்லது 5 minutes பிரேக்.
5 to 10 minutes வந்து பிரேக் எடுக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க. ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour நல்லாவே படிக்க முடியும். ஆவரேஜ் அப்படின்னா ஒரு ½ hour தான் படிக்க முடியும். ஸோ அந்த ½ hour ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நல்ல பிளேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் நல்லாவே வந்து படிக்கிறதுக்கான மைண்ட் செட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டடி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்து எப்படின்னா சும்மா உட்காந்து ஒரு பேஜை சும்மா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கான்சென்ட்ரேட்டோட நல்ல எஃபிஷியண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா எல்லாரும் எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் ஸ்கில்ஸ் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களால் ரீகால் பண்ணி அதுக்கப்புறம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக இந்த ஸ்டடீஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ரீகால் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் புக்கை மட்டுமே படித்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு 100% வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸ் எழுதும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் எழுதுவீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களால் திரும்ப ரீகால் பண்ணும்போதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை படிச்சிட்டிங்க நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. இந்த மறக்கலை அப்படின்னா நீங்கள் எப்போ எங்கே எப்படி கேட்டாலும் யார் கேட்டாலும் உங்களால் கிளியராக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிளேஷன் ஸ்கில்ஸோடு நிறைய டெவலப் பண்ணி உங்களுடைய மைண்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கான்சன்ட்ரேஷன் மைண்டோடு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுடைய நோட்ஸில் படித்தா மட்டுமே தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மரைஸ் பண்ண தெரியணும். ஒரு கண்டென்ட் ஒரு யூனிட் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் நீங்கள் என்னென்ன வேரியஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேரியஸ் டாபிக்ஸில் என்னென்ன வேரியஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன மாதிரியான நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி எங்கள் இடத்த அப்ளிகேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் வெவ்வேறு டாபிக்ஸில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணி ஒரு யூனிட் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் படிப்பீங்க, வெக்டர் அல்ஜிப்ரா படிப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸு சீரீஸ் இதெல்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் படிப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் போட்டு இது எப்படிலாம் நம்ம வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, இது எப்படி நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். சம்மரைஸ் பண்ணி இந்த டாபிக்னா இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உங்கள் புக்கை வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. இந்த ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா SQ3R அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த ரீடிங் புக்ஸை வந்து இந்த 3 டெக்னிக்ஸ் SQR டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த 5-6 விஷயத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு யூனிட்டை எடுத்தீங்க அப்படின்னா சர்வை பண்ணணும். ஓகேங்களா? இந்த சர்வை பண்ணும்போது நீங்கள் வந்து சாதாரணமாக சர்வே அப்படின்னா ஜஸ்ட் சிலபஸ் வந்து ஒரு ஓவர்வியூ பண்ணிவிட்டு இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா இந்த யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நீங்களே வந்து ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கொஷினாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு டாபிக் சிம்பிளாக ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஷின்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து வரலாம், இப்படிலாம் கொஷின் இருக்கலாம் அப்படின்னு வந்து இந்த டாப்பிக்கே நீங்கள் என்ன பண்ணணும் கொஷினாக கன்வெர்ட் பண்ணி சின்ன நோட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் கொஷினாக நீங்கள் என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு SQ மட்டும் முடிஞ்சிருக்கு. இந்த 3R அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணணும். ஸோ டாபிக்ஸ் படிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெசிட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா
ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரிவ்யூ அப்படின்றது நீங்கள் டாபிக் படிச்சுட்டு திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு, ஸோ அதில் என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது, ஸோ இதை நம்ம படிச்சிருக்கோம், இதை படிக்கல, இதை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ரீகால் பண்ணும்போது புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியுதா, அல்லது புக்கே இல்லாமல் யாருக்காவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, கண்டென்ட்டை ஒரு 4-5 பேஜ் இருந்துச்சு அப்படின்னா 4-5 பேஜ் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் யாருக்கா சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட விஷயத்தை உங்களுக்கு கண்ணை மூடி வச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றது வந்து ஞாபகம் வந்தாவே போதும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், இவால்வேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இவால்வேட் பண்ணதுலேருந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண முடியல அப்படின்றது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கிளியராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இவால்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடியே வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் தான் முக்கியமான விஷயம். ஒரு யூனிட் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை டெஸ்ட் எழுதுறீங்க, சரிங்களா? 1 டைம் எழுதலாம், 2 டைம் எழுதலாம், 3 டைம் எழுதலாம், 4 டைம் எழுதலாம், 5 டைம் எழுதலாம். ஸோ இவ்வளோ டெஸ்ட் எழுதும்போதும் நீங்கள் ஒரே கொஷின் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷினை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாது. ஸோ ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் வந்து உங்களோட டைம் சேவிங்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ ஒரு கொஷின் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு யோசிச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து போயிடும். ஸோ இந்த மார்க்கும் டைமும் நீங்கள் போகிறதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கவே கூடாது. அப்போ நீங்கள் எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் தரவாக கிறிஸ்டல் கிளியராக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ டெஸ்ட் எழுதும்போது எந்தெந்த யூனிட்டில் நல்லா எழுதுகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் தனியாக ஒரு நோட் போட்டு எந்த யூனிட் எந்த மந்தில் எந்த வீக்கில் நம்ம படிச்சிருக்கோம், எத்தனை நாள் படிச்சிருக்கோம், என்னென்ன டாபிக் ஃபுல் ஃப்ளெஜ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் வருது. ஸோ இது எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எழுதுறீங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எழுதுறீங்க, கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் எழுதுறீங்க, இது வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் சொல்லுவோம், இஎம்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி எழுதுறீங்க. இந்த மாதிரி யூனிட் எழுதும்போது ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் நான் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடுவேன், சீரீஸ் வந்து கரெக்டாக என்னால் மார்க் பண்ண முடியும், மற்ற டாபிக் வந்து என்னால் வந்து மார்க் பண்ண முடியல. இப்போ சில பேருக்கு வெக்டர், காமா ஃபங்க்ஷன், பீட்டா ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மெமரைஸ் பண்ணுறது, ரோட்ரிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் வரும்போது அவங்களால வீக்காக இருக்காங்க. சில பேர் வந்து புதுசாக வந்துருக்கக்கூடிய டிஆர்பி டாப்பிக்கில் சீரீஸ்லாம் எனக்கு வந்து சரியாக புரியல, என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ல இருந்தும் திரும்ப டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் அதே யூனிட் வந்து ரீகால் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த டாப்பிக்கில் நான் வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்றது நீங்களே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸ் மட்டும் மறுபடியும் திரும்ப ரீகால் பண்ணி படித்து எழுதி நோட்ஸ் எடுத்து திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து ஹை பீக்கில் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னா சும்மா டெஸ்ட் எழுதிட்டு இதில் மார்க் போயிடுச்சு அப்படின்னு விடாமல் அந்த எந்த டாப்பிக்கில் மார்க் போயிருக்கு, ஸோ அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின் கேட்டால் மட்டும் எனக்கு மார்க் போகுது அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஜெண்டர், ஹெர்மைட், பாலினாமியல் இந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் என்ன ரோட்ரிக் ஈக்குவேஷன் போட்டுருவாங்க, அதே மாதிரி P(1), P(2), Y(1), Y(2) எல்லாம் போட்டுருவாங்க. நமக்கு வந்து இந்த சில ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளால கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சு போட முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த கம்பேரிசன் அப்படின்றது தான் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளுடைய அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து டெவலப் அப்படின்றது முன்னாடி சொன்ன விஷயம் தான். நீங்கள் எந்த டாப்பிக்கில் உங்களுடைய ஸ்கில் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ ஸ்கில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் மீன் இந்த டாப்பிக்கில் நான் ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் உங்களுடைய
சிலபஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து கம்பேர் பண்ணணும். இந்த கொஷின் பேப்பர் டாபிக் அண்ட் அதாவது சிலபஸ், இந்த கொஷின் பேப்பரில் இந்த டாபிக் இந்த கொஷின் தப்பாக இருக்குது, இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ அப்போ டாப்பிக்கில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். உங்களுடைய நோட்ஸில் எழுதியிருக்கக்கூடிய நோட்ஸில் இந்த கொஷின் நான் எழுதியிருக்கேனா, இந்த கண்டென்ட் நான் வந்து அதில் நான் சேர்த்துருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த கண்டென்ட் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணணும், மார்க் டெவலப் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸில் அந்த மெட்டீரியலில் இந்த கொஷின்ஸ்க்கான கண்டென்ட், பேசிக் கண்டென்ட், பேசிக் ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தப்பாக போன கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும். அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நோட் பண்ணி வைக்க முடியும். அப்போ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில கண்டென்ட் என்ன பண்ணுவோம், ஆட் ஆகிடும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நோட்ஸ் தான், அதில் நீங்கள் எழுதின நோட்ஸ் தான். இந்த கொஷின் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக கண்டென்ட் ஆட் ஆகிடும். இந்த கண்டென்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். ரீகால் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட இல்லாத இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட். நீங்கள் கொஷின் பார்க்குறீங்க, நீங்கள் கொஷின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வருதா அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஆன்சர் ஏன் வந்தது, ஏன் இந்த டாபிக் தப்பு பண்ணணும் அப்படின்றது நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பிளானில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது 100% ஷூர். ஸோ அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பிளான், டைமு, அதே மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க, எத்தனை நாள் படிக்கிறீங்க அப்படின்றது நீங்களே கால்குலேட் பண்ணி ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த 120 days அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் 11 ஸோ 11th மேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போயிடலாம், நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு பிளான் போகும். கரெக்டாக உங்களுக்கு 16 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த 16 வாரத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கலாம். இதுதான் நான் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போது ஃபிசிக்ஸுக்கான ஸ்டடி பிளான். ஸோ நமக்கு 120 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த 120 days ஸ்டடி பிளானில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஹெர்மைட் பெசல் லெஜெண்டர் ஃபங்க்ஷன், இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இந்த பாலினாமியல் வரைக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பீட்டா காமா ஃபங்க்ஷன், இதிலிருந்து டாபிக் முடிகிற வரைக்கும் ஒரு 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த 2 வாரத்தில் இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டாக A to Z படிக்கணும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் நீங்கள் ஒரு 3-4 பேஜ் யூனிட் சிலபஸ் எடுத்து அதை நோட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த டேட்ல இந்த சிலபஸ் படிக்கிறேன். ஸோ 4 பேஜ் 5 பேஜ் நோட்ஸ் எழுதணும். அப்படி எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நாள் அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes இதை ரீகால் பண்ணிட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒர்க்கிங் பீப்புள் நிறைய டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 6th யூனிட் 1 to 5 சிலபஸ் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல் 1 to 5 அதே மாதிரி யூனிட் 1 எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான், அதனால இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே வீக்கில் படிக்கிற மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 6 to 9, 6th 6 to 9 யூனிட் 1 அதே தான் திரும்பவும் டெஸ்ட் எழுத போகிறோம் எஜுகேஷன்ஸில். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு டெஸ்ட் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி நம்ம ஒரே டெஸ்ட் தான் இது எழுத போகிறோம். ஸோ இதில் 7th பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 to 5 இயர்ஸும் யூனிட் 2 எஜுகேஷன் இருக்கக்கூடிய சிலபஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டெஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் 4 இந்த டெஸ்ட் 4ல் யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸில் 2 பார்ட்டாகவும் தெர்மல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவும் லாஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் சைக்கிளிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் என்ட்ரோபி, கார்னாட் இன்ஜின், இது வரைக்கும் ஒரு டாப்பிக்கும். இதுக்கப்புறமா ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ், மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஃபெர்மி டிராக் போசைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பிளாக் பாடி, இந்த டாபிக் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ 5 அப்படின்றது தெர்மோடைனமிக்ஸ், 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
ஸோ இது கூட நமக்கு 6வது டெஸ்ட்டில் மட்டும் 7th 6 to 9 அதே மாதிரி யூனிட் 3 வந்து நம்மளுடைய எஜுகேஷன் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஸோ அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சில டாபிக்ஸ் மட்டும் ஆட் ஆனதுனால இந்த டெஸ்ட்டை ஒரே டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 7. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் 8th 1 to 5 இயர்ஸ் அதே மாதிரி யூனிட் 4 வந்து எஜுகேஷன் சிலபஸாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பெரிய யூனிட்டான குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ யூனிட் டெஸ்ட் 8ல் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸ்டர்ன் ஜெலாக் எக்ஸ்பெரிமெண்ட் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக் வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்லேருந்து பிரைட் விட்னர் ஃபார்முலா வரைக்கும் 2வது டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இது 9th டெஸ்ட் நம்பர் 9ல் வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்டடியில் வந்து ஸ்டாண்டர்டில் 8th நமக்கு வந்து 6 to 9 அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷன் யூனிட்ல 5th யூனிட்டையும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், கண்டென்ஸ்ட் மேட்டர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ டெஸ்ட் நம்பர் 10ல் இந்த டெஸ்ட் வருது. ஸோ இதில் கிறிஸ்டல் பிசிக்ஸ், ஸோ இதில் கிறிஸ்டல் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி பிர்லோயின் ஜோன் அண்ட் வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஏ பீரியாடிக் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் நமக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 10ல் எழுதுவோம். டெஸ்ட் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் செமிகண்டக்டர் பிசிக்ஸ் சொல்லி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் நம்பர் 11ல் ஸ்டாண்டர்ட் 9ல் 1 to 5 யூனிட் 6 வந்து எஜுகேஷன் சிலபஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 12ல் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸோட யூனிட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் பிசிக்ஸ் இருக்கும். ஸோ பார்ட்டிகல் பிசிக்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். செயின் ரியாக்டர் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து செகண்ட் ஆஃப் 13 டெஸ்ட்டில் நமக்கு வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல இருந்து நமக்கு நான் கன்சர்வேஷன் ஆஃப் வீக் இன்ட்ராக்ஷன் இது வரைக்கும் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் 9ல் 6 to 9 யூனிட் 7 எஜுகேஷன்லையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இது ரொம்ப ரொம்ப பெரிய சிலபஸ் தான். ஸோ இது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் நம்பர் 14லையும் அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10-1-3 இயர்லையும் அதே மாதிரி யூனிட் 7 வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து எழுத போகிறோம். டெஸ்ட் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். சரிங்களா. IC 741 இந்த டாப்பிக்ல இருந்து நமக்கு வந்து சேட்டலைட் அண்ட் ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் டெஸ்ட் நம்பர் 15ல் ஸ்டாண்டர்டில் 4 to 6 10th ஸ்டாண்டர்டில் 4 to 6 இயர் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 16 லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சில டாபிக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புதுசாகவும் இருக்கும். இந்த யூனிட் மட்டும் ஒரே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்டில் 9 அதாவது 10th ஸ்டாண்டர்டில் 7 to 9 நம்மளோட எஜுகேஷனில் லாஸ்ட் யூனிட்டான யூனிட் 8 வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டும் ஆஃப் டெஸ்ட் வந்து ஒரு 2 டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் நமக்கு போகும். ஸோ இந்த டெஸ்ட் கூட இந்த பிளான் கூட டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த டெஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பிளானை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டெஸ்ட் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.